ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, இன்று நீ என்னால் ஆசிர்வதிக்கப்பட்டு விட்டாய். எப்பொழுதுமே என்னுடைய ஆசிர்வாதம் உன்னை சூழ்ந்து கொண்டுதான் இருக்கும். என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு நான் வழங்கி கொண்டுதான் இருப்பேன். ஆனால் இன்று முழுமையான ஆசிர்வாதம் உனக்கு கிடைத்திருக்கிறது. மூடப்பட்ட அத்தனை கதவுகளும் திறக்கும் நேரம் வந்துவிட்டது. இனி உனக்கான வாய்ப்புகள் அனைத்துமே உன்னை தேடி வரும். என் அன்பு குழந்தையே, நல்ல மனதோடு ஆரம்பிக்கும் எல்லா நாளும் நல்ல நாள்தான். மனதை எப்பொழுதும் நல்ல எண்ணங்களால் நிரப்பி வைத்துக்கொள். எப்பொழுதும் நேர்மறை சிந்தனைகளால் நிரப்பி வைத்துக்கொள். உன்னுடைய நாள் முழுவதுமே எப்பொழுதுமே நல்ல நாளாகவே இருக்கும். நம்பிக்கையோடு முழு மனதோடு எப்பொழுதுமே சாயி நாமத்தை சொல்லிக்கொண்டே மனதில் நல்லதையே நினைத்து கொண்டிருந்தால் எந்த நாளும் சிறப்பான நாளாகவே இருக்கும். வேலைகளை திட்டமிட்டு செய்ய பழகலாம். முழு ஈடுபாட்டோடு நம் செயலை செய்தால் உனக்கான வெற்றி உனக்கானது மட்டுமே. நல்லதை மட்டுமே எப்பொழுதும் நினைத்து கொண்டிருந்தால் நன்மை தானாகவே உன்னை வந்து சேரும். தோல்வி அடைந்தாலும் துவண்டு விடாமல், என்னுடைய வெற்றி கொஞ்சமேது தள்ளி போயிருக்கிறது, ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்று நினைத்து கொண்டு உன் வேலையில் கவனம் செலுத்தி கொண்டே இரு. இந்த நாள் எனக்கு எப்படி இருக்குமோ, இந்த மாதம் எனக்கு எப்படி இருக்குமோ, இனிவரும் காலம் என் வாழ்க்கையில் மாற்றம் நிகழுமோ நிகழாதோ என்று எதையும் அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்காமல், நினைத்து கொண்டிருக்காமல், அனைத்தும் வெற்றிமரகமாக இருக்கும், வெற்றியை நோக்கியே செல்லும் என்று நினைத்து முழு மனதோடு நம் வேலையை செய்து கொண்டே இருந்தால் உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். எது நடந்தாலும் அது நன்றாகவே நடக்கும் என்று நினைத்து உன் வேலையை துவங்கு. எந்த வேலையாக இருந்தாலும், நான் செய்யும் எந்த வேலையாக இருந்தாலும் அது நன்றாகவே நடக்கும், நன்றாகவே நிகழும் என்று நேர்மறை சிந்தனையோடு மனதை வைத்து கொண்டாலே போதும். வாழ்வில் எல்லாமே நேர்மறைதான். என் அன்பு குழந்தா, உன் மனதில் எப்பொழுதும் இருக்க வேண்டிய உணர்வு என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் புது நாளாக எண்ண துவங்கு. ஒவ்வொரு நாளும் ஒரு வாய்ப்பாக பார்க்க துவங்கு. ஒவ்வொரு நாளும் உனக்கு வசந்தமாகவே இருக்கும். இப்படி எண்ணியபடியே ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நொடியையும் துவங்கு. எல்லாமே உனக்கு வெற்றியாகவே வந்து அமையும். நீ நினைப்பதற்கு மேலாகவே எல்லாம் உனக்கு வெற்றியாகவே வந்து குமியும். எப்பொழுதுமே புத்துணர்வோடு உன் மனதை வைத்துக்கொள். உன் முகத்தை புன்னகையோடு எப்பொழுதுமே வைத்துக்கொள். இந்த நாள், இந்த நொடி என்னுடைய நாளாக, என்னுடைய வாழ்வாக நான் மாற்றுவேன் என்று நினைத்து எந்த ஒரு செயலை செய்ய துவங்கினாலும் முழு நம்பிக்கையோடு செய்ய பழகு. புத்தம் புதிய எண்ணங்கள் உன் மனதில் பிறந்து கொண்டே இருக்கும். எந்த செயலையும் நான் சிறப்பாக செய்வேன், சிறப்பாக செய்வதற்காகவே இந்த செயலை நான் செய்கிறேன் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருக்கும் வரையிலும் உன் மனதில் நீ நினைத்தது எல்லாம் உனக்கு சாதகமாகவே நிகழும். மனதில் எப்பொழுதும் தன்னம்பிக்கையோடு செயலாற்றிக் கொண்டே இரு. உன் செயல்களை முன்பே திட்டமிட்டு செயல்படு. திட்டமிட்டு செயலை செய்தால் நிச்சயம் உனக்கு வெற்றிதான். நீ தொட்டதெல்லாம் துவங்கும், கேட்டதெல்லாம் உனக்கு கிடைக்கும், நினைத்ததெல்லாம் எல்லாமே நிறைவேறும். புதிய எண்ணங்களுக்கு உயிர் கொடுத்து கொண்டே இரு. இது நாள் வரை உன் வாழ்வில் நடந்த நிகழ்வுகளுக்கும் நடந்த பிரச்சனைகளுக்கு கூட நிதானமாக யோசித்து பார்த்தால் அதற்கான தீர்வு நிச்சயமாக புலப்படும். பிரச்சனை வந்துவிட்டதே என்று புலம்பிக் கொண்டே இருக்காமல்
நிதானமாக யோசித்துப் பார். அதற்கான தீர்வு நிச்சயமாக உனக்கு புலப்படும். நல்ல நாள், கெட்ட நாள் என்று எதுவுமே இந்த உலகத்தில் கிடையாது. உன் மனதில் இன்று சிறப்பாக செயல்படுவேன், என் இலக்குகளை அடைய நான் பாடுபட்டு கொண்டே இருப்பேன் என்ற எண்ணத்தோடு ஒவ்வொரு நொடியையும் துவங்கு, ஒவ்வொரு நாளையும் துவங்கு. எல்லா நாளும் உனக்கான நாளாகவே இருக்கும், உனக்கான நொடியாகவே இருக்கும். வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் நிகழ்வாகவே அது அமையும். வாழ்க்கையில் பழையது என்று எதுவுமே கிடையாது, அதுதான் உண்மை. ஒவ்வொரு நாளும் நாம் மீண்டும் மீண்டும் பிறந்து கொண்டுதான் இருக்கிறோம். பழைய விஷயம், புதிய விஷயம் என்று எதுவுமே இல்லை. ஆனால் புதிதாக தினம் தினம் எதை நாம் செய்கிறோமோ இல்லையோ, அதுபோலத்தான் எல்லா செயல்களும் புதுமையாகத்தான் பிறக்கிறது. நாம் செய்யும் விதத்தில், ரசிக்கும் விதத்தில்தான் அது நன்மையாகவும் இருக்கிறது, நன்மையாகவும் அமைகிறது. உன்னுடைய கவலை தற்காலிகமே. விரைவில் உன்னுடைய கவலைகளை நான் தீர்ப்பேன். என்னை நம்பு. எப்பொழுதுமே உன்னுடைய இயல்பை நிரூபிக்கும் வழியில் உன் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள். மற்றவர்களுடைய இயல்பு நிர்ணயிக்கும் வழியில் அவர்கள் வாழ்க்கையை வாழட்டும். இதை பின்பற்றும் முயற்சியில் உன்னுடைய இயல்புக்கு மாறாக எப்பொழுதுமே செயல்படாதே. சிகரத்தை தொட வேண்டுமென்றால், சிகரத்தை தொட முயற்சிக்க வேண்டுமென்றால், எந்த தடைகள் வந்தாலும் எழுந்து உன்னுடைய இலக்கை நோக்கி எண்ணத்தை வைத்துக்கொண்டு ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் மிக சுலபமாக வென்றுவிடலாம், சிகரத்தை தொட்டே விடலாம். என் ஒளி உன் கண்களுக்கு படுகிறதா? இதோ உன்னை சுற்றி நடக்கும் அனைத்து சூழ்ச்சிகளும் முறியடிக்கப்படும். நான் அதை முறியடிப்பேன். எவருமே இறுதி வரை உன்னோடு வரப்போவதே இல்லை. உன்னை முறியடிக்கும் 1000 சூழ்ச்சிகள் உன்னை சூழ்ந்து வந்தாலும் எதையும் எதிர்த்து நின்று போராடு. நான் உன்னோடு இருக்கிறேனே, எதற்குமே கலங்காதே. நல்லபடியாக இந்த நாளை கொடுத்ததற்கு இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இரு. யாரையும் நம்பிவிடாதே. உன்னை நீயே செதுக்கிக்கொள். வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று நீயே உன்னை தீர்மானித்துக்கொள். இன்றைக்கு ஒருவர் கஷ்டப்படுகிறார்களே என்று யாரையும் ஒதுக்க நினைக்காதே. ஏன், நாளைக்கு கூட உனக்கு உதவும் வாய்ப்பை, உனக்கு உதவும் ஒரு நல்ல நிலைமையை அவர்கள் பெறலாமே. உன்னை பிடித்தவர்களோடு சிறிது நேரத்தை ஒதுக்கலாம். ஏனென்றால் அவர்கள் உன்னிடம் எதிர்பார்ப்பது நேரத்தையோ செல்வத்தையோ பொருளையோ அல்ல, உன்னுடைய உண்மையான அன்பையும் பாசத்தையும் மட்டும்தான். உண்மையான அன்பு இருந்தால் அவர்களிடத்தில் கோபம், மனஸ்தாபம், வெறுமை எல்லாம் இருக்கத்தான் செய்யும். அப்படி இல்லை என்றால் அது உண்மையான அன்பாகவே இருக்க முடியாது. பிரிவும் நல்லதற்கே. பொய்யான உறவுகளெல்லாம் நம்மை விட்டு விலகு செல்லும். அதுவே உண்மையான உறவாக இருந்தால் மீண்டும் மனம் திருந்தி நம்மிடம் வரும். இதுதான் இயற்கை. இதுவும் கடந்து போகும் என்று மிக சுலபமாக சொல்லிவிடலாம். ஆனால் சில சூழ்நிலைகளை கடப்பது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. எது வந்தாலும் தைரியமாக இரு, நம்பிக்கையோடு இரு. என்னப்பா எனக்காக இருக்கிறார், அனைத்தையும் பார்த்து கொள்வார் என்று எந்த சூழ்நிலையில் நீ சிக்கி தவித்தாலும் அதை மீண்டும் மீண்டும் உன் மனதிற்குள் உச்சரித்து கொண்டே இரு. உன்னுடைய எண்ணம் போல், உன் செயல்கள் போல் எல்லாமே உனக்கு சாதகமாகவே நிகழும். என்னுடைய ஒளி உன் கண்களுக்கு பட்டிருக்கிறதல்லவா? இனி உன்னை சுற்றி நடக்கும் அனைத்து விதமான கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகும். இது சர்வ நிச்சயமான உண்மை. உன் வாழ்வில் ஐஸ்வர்யம் பெருகிவிடும். உன்னுடைய ஆழ் மனதில் உன்னால் எதையும் முடியும் என்று நீ நம்புகிறாயோ, அப்பொழுதிருந்தே உனது வெற்றியை யாராலும் தடுக்கவே முடியாது. நீ எண்ணும் எண்ணங்கள், நீ சிந்திக்கும் சிக்கல்கள் எல்லாம் உன்னை சிதைக்க வந்தவை அல்ல, உன்னை செதுக்க வந்தவை என்பதை தீர்க்கமாக நம்பு.
உன் வாழ்க்கையையே செதுக்க வந்த சிக்கல்களை துன்பம் என்று எண்ணி விடாதே. உன் மனதில் அவநம்பிக்கை என்ற ஒன்றை நீ சுமந்தால் உனக்கு மட்டுமே இழப்பு, வேறு யாருக்கும் அது இழப்பு அல்ல. எனவே நம்பிக்கையை மட்டுமே மனதில் சுமந்து கொண்டிரு. எப்பொழுதுமே வெற்றியை நீ காண்பாய். அப்பா, நான் செய்த தவறை நான் உணர்கிறேன். தயவு செய்து இந்த குழப்பத்திலிருந்து என்னை விடுவித்து என் கர்மாவை அடியோடு ஒழித்து என்னை காப்பாற்றி விடுங்கள் என்று என்னிடம் கேட்கிறாயல்லவா? நான் சொல்வது சரிதானே? உன்னுடைய போராட்டங்களும் மனக்குழப்பங்களும் உன் அப்பாவிற்கு தெரியாதா? எப்பொழுது நீ என்னை குருவாக ஏற்றுக்கொண்டாயோ, எப்பொழுது என் நாமத்தை உன் வாயில் உச்சரிக்க வந்தாயோ, எப்பொழுது நீ உன் தவறை உணர்ந்து கொண்டாயோ, அப்பொழுதே நான் உன் கர்மாவை குறைக்கும் வேலைகளை தொடங்கிவிட்டேன். கவலைப்படாதே, மனதை போட்டு குழப்பிக் கொண்டே இருக்காதே. புதிய வாழ்க்கைக்கு உன்னை அழைத்து போகும் வேலையை நான் செய்து கொண்டிருக்கிறேன். நம்பிக்கையோடு இரு. வித்தியாசமான வாழ்க்கை உனக்காகவே காத்திருக்கிறது. என் பிரியமான குழந்தைக்கு செய்யாமல் நான் வேறு யாருக்கு செய்ய போகிறேன்? உன் மனதில் என்ன இருக்கிறது என்பதை நீ சொல்லித்தான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. நீ மனதில் நினைத்தாலே போதும், உன் சாயப்பாவிற்கு எல்லாமே தெரியும். உன் வாழ்க்கையை மாற்றியமைக்க, உனக்கு சகல சௌபாக்கியத்தையும் பெற்று தர, உன் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யத்தோடு நீ வாழ, வித்தியாசமான வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்க நம்பிக்கையோடு இரு. அதற்கான வேலைதான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். கூடிய விரைவில் வித்தியாசமான வாழ்க்கையில் நீ அடியெடுத்து வைப்பாய். கண்மணியே, அனைத்தும் உடனே நடந்துவிட்டால் அந்த சந்தோஷத்தில் ருசி இருக்காது. படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக நீ நினைத்ததற்கு மேலாகவே உயரப்போகிறாய். அப்படி இக்கட்டான சூழ்நிலையில் நீ செய்யும் உதவிகளே இக்கட்டான நிலைமையில் அந்த தர்மம் உன்னை காக்கும். வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் அவரவர் பார்க்கும் பார்வை பொறுத்து மாறுபட்டு கொண்டே இருக்கும். மற்றவர்களெல்லாம் சந்தோஷமாக வாழ்வதாகவும், நான் மட்டும் எப்பொழுதும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறேன், என் வாழ்க்கையில் நிம்மதி என்பதே இல்லை என்பது போல் நினைத்து கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் உண்மை அதுவல்ல குழந்தையே. அவரவர் வாழ்வில் உள்ளே சென்று பார்த்தால்தான் அவர்கள் அனுபவிக்கும் வேதனையும் துயரங்களும் புரியும். அப்பொழுதுதான் என்னென்ன துயரங்களை அவர்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரியும். பொறுமையையும் நம்பிக்கையை மட்டும் எந்த சூழ்நிலையிலும் கைவிட்டு விடாதே. நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாக உன் சாயப்பா உன்னுள்ளேயே இருந்து அனைத்து நன்மைகளையும் செய்து கொண்டே இருப்பேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நடந்துவிடும்படி நான் பார்த்து கொள்ளவும் மாட்டேன். என் பிரியமான குழந்தை வேதனைப்பட்டால், துயரப்பட்டால் அடுத்த நொடியே உன்னை காக்க ஓடோடி வருவேன். உன் அப்பா. உன்னை விட்டு யார் விளங்கினாலும், உனக்கு யாரு தீங்கு நினைத்தாலும் அதை நினைத்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே. அவரவர் கர்மாவை அவரவர் அனுபவித்துக் கொள்வார்கள். காலம் நேரம் எல்லாம் மற்றவர்களுக்கும் பதில் சொல்லும். எது நடந்தாலும் நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. கவலைப்படாதே. உன் கஷ்டத்திற்கான இறுதி நாள் இன்று. ராஜயோக வாழ்க்கையை உனக்கு பரிசாக உன் அப்பா தர காத்து கொண்டிருக்கிறேன். உனக்கான வாழ்வு உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது. நீ எதற்காக இது நாள் வரை காத்திருந்தாயோ அது உன் வாழ்வில் நிகழப்போகிறது. நீ சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும் அந்த முகத்தை பார்க்க உன் சாயப்பா ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். உன் தேவைகளும் எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் இவைதானே? இதோ உன் அப்பா வரங்களை அள்ளி அள்ளி தருகிறேன். பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழ துவங்கு. நான் இருக்கிறேன். எதுவுமே முடிந்து விடவில்லை. இனிதான் உன் வாழ்க்கையில் ஆரம்பம். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நிகழ்த்தவே உன் சாயப்பா வந்திருக்கும் பொழுது எதற்காக இந்த எதிர்மறை எண்ணங்கள் உன் மனதில் இருக்கிறது? நான் இருக்கிறேன். அனைத்தையும் மாற்றி காட்டுவேன். உன் சாயப்பா உனக்கு துணையாகத்தான் இருக்கிறேன். நான் எங்கும் போய்விடவில்லை. உன்னுடைய முடிந்து போன வாழ்க்கை என்று நீ நினைத்த வாழ்க்கையை நான் தொடங்கப் போகிறேன். மீண்டும் புத்துணர்ச்சியோடு நீ அந்த வாழ்க்கையை வாழப்போகிறாய்.
ஏக்கத்தோடும் கண்ணீரோடும் வேதனையோடும் காத்திருக்கும் என் மகளுக்கு நான் புதிய வாழ்க்கையை பரிசாக தரப்போகிறேன். என் பொக்கிஷமான பிள்ளைதானே நீ. உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்யப் போகிறேன்? பயப்படாமல் இரு, தைரியமாக இரு. உன் அப்பா இருக்கிறேன். உன்னையும் உன் வாழ்க்கையையும் உன் உற்றார் உறவினர் அனைவரையும் நான் பாதுகாப்பேன். மிகப்பெரிய வெற்றிகரமான மங்கள நிகழ்வு உன் வாழ்வில் நிகழும். அதை உன் சாயப்பாவாகிய நானே நிகழ்த்தி காட்டுவேன். இனி உன் வாழ்வில் வீர நடை போட்டு வெற்றி எழுச்சியோடு நடைபெறப் போகிறாய். இனி உன் வாழ்வில் எல்லாமே உனக்கு வெற்றிகரமாகவே இருக்கும். நம்பிக்கையோடு ஒருமுறை கேட்டுப்பார். உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களும் ஏற்றங்களும் நிகழப்போகும் அந்த நல்ல தருணம் உன்னை நோக்கி வந்துவிட்டது. எது வந்தாலும் நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. உன் தைரியத்தை சோதிக்க பல நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் நடைபெறத்தான் செய்யும். ஆனால் எதையும் இழக்காமல், நம்பிக்கையையும் தைரியத்தையும் இழக்காமல் அந்த சோதனைகளிலெல்லாம் வெற்றி பெற்று நீ மீண்டு வந்துவிட்டாய் என்றால் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை சர்வ நிச்சயமாக காணலாம். நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்து விடாதே. என் அன்பு பிள்ளையே, உனக்கு வேலை செய்ய உரிமை உண்டு. ஆனால் வேலையின் பலனை பெற முடியவே முடியாது. வெகுமதிக்காக நீ ஒருபோதும் செயலில் ஈடுபடவே கூடாது. செயலற்ற தன்மைக்காக நீ ஏங்கவும் கூடாது. உன் வாழ்க்கை உனக்கு சர்வ நிச்சயமாக அனைத்தையும் கொடுக்கும். உன் மனசாட்சிக்கு சரி என்று தோன்றுவது, அப்படி தோன்றினால் தயக்கமின்றி அதை செய்து கொண்டே இரு. வேறு எவரை கண்டும் அச்சம் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, உன் மனதிற்கு எது இதுதான் சரி என்று தென்படுகிறதோ அதை மற்றவர்கள் ஏதாவது கூறுவார்களோ என்று நினைத்து விட்டுவிடாதே. அதுதான் மிக சரியாக இருக்கும் உன் வாழ்விற்கு. உன் வாழ்வில் நீ சந்திக்கும் இன்பம் துன்பம் அனைத்துக்கும் உன் வினைகளே காரணம், உன் கர்ம வினைகளே காரணம். அதை தீர்க்கமாக நினைவில் வைத்துக்கொள். உன் செயல்களே உன்னை தீமைகளிலிருந்து காப்பாற்றும், நன்மைகளிலிருந்தும் உன்னை பாதுகாக்கும் உன்னுடைய செயல்களே. எனவே எப்பொழுதும் நன்மையை மட்டுமே செய், நல்லதை மட்டுமே நினை, நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். எப்படி வாழப்போகிறான் இவன் என்று பார்த்துவிடலாம் என்று உன்னை வெறுப்பவர்களுக்கு மத்தியில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டுவதே அவர்களுக்கு நீ கொடுக்கும் தக்க பதிலடியாக இருக்கும். அதை புரிந்து கொண்டு மற்றவர்கள் உன்னை உதாசீனப்படுத்தி விட்டார்களே என்று மனம் நொந்து போய் அப்படியே சரிந்து உட்கார்ந்து விடாமல் தைரியமாக எழுந்து போராடு. இப்படித்தான் வாழ வேண்டும் என்று மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக வாழ பழகு. அதுதான் உன் வாழ்க்கையில் மிக பெரிய வெற்றியாக அமையும். காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் நீ கொண்ட லட்சியத்தை மட்டும் மாற்றவே மாற்றாதே. எது அடைய வேண்டும், எது கிடைக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டாயோ அதை மனதிற்குள் தீர்க்கமாக அந்த நோக்கத்தோடு உன் வாழ்க்கையில் போராடு. ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. நிச்சயமாக நீ இழந்த இழப்பை அடையலாம். நீ நினைத்த இலக்கை நிச்சயமாக அடைந்தே விடலாம். உன் இழப்பை எண்ணி எண்ணி மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. முடிந்ததை எண்ணி எண்ணி வேதனைப்பட்டு கொண்டே இருந்தால் வருவதை உன்னால் அனுபவிக்க முடியாமலேயே போய்விடும். ஒன்றை இழந்தால்தான் மற்றொன்றை பெற முடியும் என்பதுதான் வாழ்க்கையின் நியதி. எனவே இழந்துவிட்டோமே என்று வருத்தப்படுவதை விட்டுவிட்டு வரப்போவதை நினைத்து மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் உன் மனதை வைத்துக்கொள். அப்பொழுதுதான் உனக்கு சந்தோஷ தருணங்கள் வரும் பொழுது அதை முழுவதுமாக உன்னால் அனுபவிக்க முடியும். துன்பங்கள் தடைகள் அனைத்தும் உன்னை வீழ்த்தும் ஆயுதமல்ல என்பதை புரிந்து கொள். அது உன்னை
பக்குவப்படுத்தி செதுக்கும் மிகப்பெரிய ஒளியாகவே இருக்கும் என்பதை தீர்க்கமாக நம்பு. கஷ்டங்கள் வருகிறதே என்று வேதனைப்படாதே. அந்த கஷ்டம்தான் உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான ஆரம்ப புள்ளியாக இருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. உன்னை எதிர்க்க எவரும் இல்லை என்றால் உன் பலம் என்னவென்றே உனக்கு தெரியாதுதானே? எதிரியை எதிரே வைத்துப்பார், துரோகியை தூரமாக வைத்துப்பார். அப்பொழுது உனக்கு புரியும் உன்னுடைய பலம் என்னவென்று. எப்பொழுதுமே நீ நீயாக வாழ கற்றுக்கொள். மற்றவர்கள் சொல்கிறார்களே என்று உன் வழியை மாற்றி காட்டாதே. சிலர் உன்னை விரும்புவார்கள், சிலர் உன்னை வெறுக்கவும் செய்வார்கள். எது நடந்தாலும் கவலைப்படாதே, கவலையோடு எப்பொழுதும் இருக்காதே. அதுதான் உன் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டு உன் வாழ்க்கையில் நீ சென்று கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. இன்றல்ல என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக வென்று காட்டலாம், வாழ்ந்தே காட்டலாம். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. லட்சியம் என்ற ஒன்று இல்லாவிட்டால் முயற்சி என்ற சொல்லுக்கு அர்த்தம் இல்லாமலே போய்விடும் இந்த வாழ்க்கையில். எனவே லட்சியத்தோடு இரு, எது அடைய வேண்டுமோ என்ற குறிக்கோளோடு இரு, சிந்தித்து செயல்பட்டு கொண்டே இரு. நீ அடைய வேண்டிய லட்சியத்தை நிச்சயமாக அடைவதற்கான அத்தனை வழிகளையும் நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். உயிரே போகும் நிலை வந்தாலும், வாழ்வே போய்விடும் நிலை வந்தாலும் தைரியத்தை மட்டும் இழந்து விடாதே. என்மேல் இருக்கும் நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதே. தொடக்கம் முதல் கடைசி வரை கிடைக்கும் ஒரே அன்பு அது தாய் தந்தையின் அன்புதான். அந்த தாய் தந்தை அன்பை மறந்து விடாதே எப்பொழுதும், எல்லா நாளும், எந்த நொடியும். அது மட்டும் அல்லாமல் யாருக்காகவும் உன் தாய் தந்தையரை விட்டு விடாதே. ஏதோ ஒன்றின் மீது வைக்கப்பட்ட முழுமையான நம்பிக்கை உடைக்கப்படும் தான். இனி வாழ்க்கையில் எதுவுமே தேவையில்லை என்ற முடிவுக்கு வந்து விடுகிறது மனிதனின் மனம். குழந்தையே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள். எப்பொழுதுமே நிராகரிப்புகள்தான் நம்மை உயர்வான, மிக உயர்வான இடத்திற்கு அழைத்து செல்லும் என்பதை புரிந்து கொள். எனவே யார் உன்னை வெறுத்து ஒதுக்கினாலும் கவலைப்படவே படாதே. உன்னை தூக்கிவிட நான் இருக்கிறேன் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். பிரியமே, உன்னுடைய பிரச்சனை முற்றுகிறது என்றால், மிகப்பெரிய பிரச்சனையாக வலுவிழுத்து கொண்டிருக்கிறது என்றால், உன்னுடைய பிரச்சனை முடிவுக்கு வரப்போகிறது என்றுதான் அர்த்தம். நடப்பது அனைத்தும் நன்மைக்கேதான். அதை எப்பொழுதும் மறந்து விடாதே. எப்பொழுதும் எல்லாரிடத்திலும் எல்லோர்பாலும் உரிமையை எடுத்துக்கொண்டு பின் அவர்கள் உன்னை உதாசீனப்படுத்தினால் மனம் வெறும்பி கலங்காதே. சில சமயங்களில் அவர்களிடமிருந்து கொஞ்சம் விலகி இருக்கவும் கற்றுக்கொள். அதுவே உன் மனதிற்கும் வாழ்க்கைக்கும் மிகவும் நல்லது. காரணமே இல்லாமல் இன்று என்னுடைய தாமரை முகம் உன் கண்ணில் பட்டிருக்காது. இனி உன் வாழ்வில் எல்லாம் மகிழ்ச்சியாக மாறப்போகிறது என்பதற்கான அறிகுறிதான் என்னுடைய தாமரை முகம் உன் கண்ணில் பட்டிருக்கிறது. இனி உன் வாழ்வில் நடக்கப் போவது அனைத்தையும் நீயே பார்த்து ஆச்சரியத்தில் திளைக்கப் போகிறாய். யாராவது உன்னை ஏளனமாக பார்த்து சிரிக்கும் பொழுது அவர்களிடம் எடுத்து சொல்லுங்கள், வாழ்க்கை இன்னும் முடியவில்லை என்று. மற்றவர்களுடைய சொல் கேட்டு நம்மிடம் முகம் சுளிக்கும் எந்த ஒரு உறவும் நம்மிடம் நிரந்தரமாக இருந்து விடவும் முடியாது, நிம்மதியாக அவர்களோடு சேர்ந்து வாழவும் முடியாது என்பதை முதலில் புரிந்து கொண்டு செயல்படு. உனக்கான மதிப்பு உனக்கு மட்டுமே தெரியும். அந்த மதிப்பை மற்றவர்களிடம் நிரூபிக்க போராடாதே. இது வேண்டாத வேலை. மற்றவர்கள் ஏதாவது செய்துவிட்டால் அவர்களை மன்னிக்கும் அளவிற்கு மனிதனாக இரு. ஆனால் மீண்டும் அவர்களை நம்பும் அளவிற்கு முட்டாளாக இருந்து விடாதே. நீ என் பிரியமான குழந்தை, எப்பொழுதும் மனிதனாக தான் இருப்பாய் என்பது உன் சாயிநாதருக்கு தெரியும். என்னுடைய குழந்தை, எப்பொழுதும் தவறான பாதையிலும் தீயான பாதையிலும் செல்லவே செல்ல மாட்டாய். உன்னை அப்படி தவறான பாதையில் சென்று விட்டுவிட்டால் நான் உன் அப்பாவாகவே இருக்க முடியாது. நீ தவறான பாதையில் செல்லும் பொழுது உன்னை
இழுத்து பிடிக்கும் தாயாக தகப்பனாக அனைத்துமாக உன் சாயப்பா இருப்பேன். நீ தேர்ந்தெடுக்கப்பட்ட என் அதிசய பொக்கிஷம். ஓம் சாயிராம்.